அம்சா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்கான ஆனி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம். தனுசு ராசிக்காரவங்களுக்கு ராசிநாதன் ராசியை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம். அங்கே புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால இன்னும் ஒரு அருமையான அமைப்புகளோடு அங்கே புதன் ஆட்சியாக இருக்கிறதுனால நல்ல ஒரு அமைப்பு. சூரியன் இருக்கிறது சின்ன பங்கம்னு சொல்லலாம். ஆனாலும் கூட சூரியன் இருப்பது ஒரு மனிதனின் உச்சத்தை காட்டுகிறது அப்படின்னு சொல்லலாம். இங்கே சூரியன் 7ஆம் இடத்துல இருந்து உங்களது ராசியை பார்க்கிறார். கோபம் எளிதில் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள், கோபம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகளை இந்த மாதத்தில் பெறுறீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கவனக்குறைவாக பேசிட்டு அதுக்கப்புறம் அதை திரும்ப பெற முடியாமல் கஷ்டப்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். பின்னர் யோசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் குரு தருவார். அப்படிங்கிறதுனால பேசிட்டு யோசிக்கக்கூடிய வாய்ப்புகளை தருவார். அதனால் தனுசு ராசிக்காரவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆனி மாதத்தில் சுக்கிரன் உங்களுக்கு 5ல் இருக்கார். 5ல் இருக்கிற சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 5ல் இருக்கையில் உங்களுக்கு ஓரளவிற்கு குழந்தை விஷயங்களில் நன்மைகளை கொடுப்பார். குழந்தை புத்திர பாக்கியம் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் கிடைக்கக்கூடிய, புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக அந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. 4ல் சனி இருக்கார். 4ல் சனி இருக்கிறது உடல்நிலையில் சின்ன சின்ன சிரமங்கள் கொடுக்கத்தான் செய்யும். என்னதான் இருந்தாலும் சனி 4ல் இருக்கிறது கொஞ்சம் பீடையாக இருக்கும். அப்படிங்கிறதுனாலையும் சனி 10ஆம் பார்வையாக உங்களது ராசியை பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு காலையில் நேரத்துக்கு எந்திரிக்க முடியாது. அப்போ அதிகாலையில் எந்திரிச்சு பழகிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம தான் எதையும் சரி பண்ணிக்கிறணும். அப்படிங்கிறதுனால நம்மளாம் முடிஞ்சவர்களும் எந்திரிச்சு பழகணும். அதிகாலையில் எந்திரிச்சு பழகிறது ரொம்ப நல்லது. 7ல் குரு இருந்து பார்க்கறதுனால எந்த விதமான பாதிப்புகளும் வராது. இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்தித்து தான் ஆக வேண்டும். அர்த்தாஷ்டம சனி எதையாவது ஒன்றை செய்யத்தான் செய்யும். வீடு வாகனம் போன்ற அமைப்புகளில் செலவினங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சனி இப்போது தான் பயிற்சியாக இருக்கார். அதனால் இப்போதைக்கு செலவுகள் குறைவாக இருக்கும். வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் கூடுதலாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 3ஆம் இடத்துல ராகு இருக்கார். ராகுவை குரு பார்க்குறார். முயற்சிகள் பலிக்கக்கூடிய, முயற்சிகள் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய, கற்பனை வளங்கள் கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. 6ல் சுக்கிரன் 15ஆம் தேதிக்கு மேலே தான் வர்றார். அதனால் கடன் கிடைக்கக்கூடிய, எதிர்பார்த்தளவு கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 10ஆம் அதிபதி வலுத்து இருக்கிறதுனால புதன் சார்ந்த விஷயங்களில் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தொழில் கடன் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். இவர் இந்த பேங்க்ல இருந்து கடன் தருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பேங்க் அறிமுகமாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ள இருக்கும். அதன் பின்பு கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், தொழில் கடன் எளிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், வீடு வண்டி வாகனங்கள் தோட்டந்துறவுகள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், அதற்கான செலவினங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். விவசாயம் உங்களுக்கு இந்த மாதத்தில் அருமையாக இருக்கும். விவசாயம் சார்ந்த விஷயங்களில் விவசாய உபகரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள், அறுவடை மிஷின் போன்றவைகள் வச்சுருக்கவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய, புதிய மிஷின்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த மாதத்தில் அமைஞ்சிருக்கு. அதனால் எதையும் பற்றி கவலைப்பட வேணாம். 10ஆம் அதிபதி உங்களது ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக ஏதாவது ஒரு தொழிலை சொந்தமாக செய்யணும் அப்படிங்கிறது மாதிரியான உயர் சிந்தனைகள் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், அதற்கான பணம் எங்கேயாவது இருந்து வரும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு தாய் வழி உறவுகள்ல இருந்து அல்லது ஒரு தாயின் சொத்துக்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், ஒரு தந்தை வழி சொத்துக்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதத்துல எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசிக்காரவங்களுக்கு ஒரு அருமையான மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. நினைத்தது நிறைவேறக்கூடிய, பணம் சார்ந்த விஷயங்கள்ல லாபம் கூடுதலாக கிடைக்கக்கூடிய, ஷேர் மார்க்கெட்ல இருக்கவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாகவும், தனுசு ராசிக்காரவங்களுக்கு எதிலும் வெற்றி அப்படிங்கிறது மாதிரியான வெற்றி பெறக்கூடிய சிந்தனைகள் கிடைக்கக்கூடிய, தோன்றக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு. தந்தையின் சொத்து, தந்தையின் அசையா சொத்துக்களின் மூலமாக ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதத்துல உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. 11ஆம் அதிபதி ஆட்சியாக போறார். அப்படிங்கிறதுனால எதையும் பற்றி கவலைப்பட வேணாம். 11ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கும் பொழுது பணம் காசுகளை கொடுக்கத்தான் வேணும். அப்படிங்கிறது மாதிரி கையில் வரலைனாலும் எங்கேயாவது ஒரு பக்கம் ஓரமாக இருக்குது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு நிம்மதியான ஒரு அமைப்புகளோடு இந்த மாதம் உங்களுக்கு போகும். அதே போல் 12ஆம் அதிபதி 9ல் இருக்கார். தந்தை வழியில் கொஞ்சம் செலவுகள், தந்தைக்கு செலவு பண்ணக்கூடிய, தந்தைக்கு மருத்துவ செலவுகள் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளை பெறுறீங்க. 7ல் சூரியன் இருக்கிறதுனால கரண்ட் சார்ந்த விஷயங்கள்ல, மின்சாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த மின்சாரம் சார்ந்த விஷயங்கள், அது சார்ந்த வேலைகள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அமைஞ்சிடும். அது மாதிரியான
கரண்ட் வேலை பார்க்குறவங்களுக்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க் பார்க்குறவங்களுக்கு இந்த மாதத்தில் வேலை புதிதாக கிடைக்கக்கூடிய, வீடு வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதனால தொழிலில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு, கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு உயர் பதவிகள், அரசு உத்தியோகத்தில் ஒரு உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய, ஒரு மரியாதை கௌரவம் அந்தஸ்துகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. அதனால் தனுசு ராசிக்காரவங்க எதையும் பற்றி கவலைப்பட தேவையில்லை. அதிகாலையில் எந்திரிப்பது உங்களுக்கு ஒரு நன்மைகளை தரும், நல்ல மனசுக்கு ஒரு இதமான ஒரு சூழ்நிலைகளை தர்றதுனால அதிகாலையில் எந்திரிக்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கும். அதனால் மற்ற விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது. அதனால் இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லாவே போகும். தனுசு ராசிக்காரவங்களுக்கு புதிய வேலை அறிமுகமாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதனால் எதையும் பற்றி கவலைப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள்.